ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மந்தி போடுறோம். அதாவது போன வீடியோவில் போட்டு இந்த மாதிரி இந்த வாரம் எங்கள் ரூமில் சமைக்கிற மாதிரி அடுத்த வாரம் பக்கத்து ரூமில் 10 பேருக்கு சமைப்பாங்களா அந்த இது மந்தி செய்கிறாப்புல பக்கத்து ரூமில். அது எப்படி செய்கிறாங்க என்னென்னு நம்ம காட்டுறோம், வாங்க பார்ப்போம். பொண்ணு வராங்க, நல்லா தூவி விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். முந்திரியை பொரிச்சு எடுத்து நல்லா சூடாக இருக்கும், நல்லா முறுக்கு அடிக்கிட்டு முடிச்சிருக்கோம். இவர் தான் சமைக்கிறப்ப இந்த ரூமில் 3 ரூமில் இவர் ஒரு ரூமு வந்துட்டு இவர் தான் மந்தி போடுவாப்புல. பேர் முஸ்தபா, நல்லா சமைப்பாப்புல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா வெங்காயத்தை பொரிச்சிக்கிறாப்புல. வெங்காயம்லாம் பொரித்து ரெடி பண்ணி வைப்போம். வெங்காயம், திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பாக போவாப்புல. நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு பொண்ணு அறுத்துக்கு பொரிஞ்சு அதை எடுத்துட வேண்டியதான் முடியாது. மொத்தம் 3 கோழி. அந்த ஒரு கோழியை 4 பீஸாக போட்டு மொத்தம் 12 பீஸ் இருக்குது. அதில் அது கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்குது. அப்படியே அந்த அரிசியும் ஊற வச்சிட வேண்டியதான். 10 கோழி அரிசி. இதில் ஒரு 12 பேர் நாங்கள் சாப்பிடுவோம், திருப்தியாக சாப்பிடுவோம். 12 பேருக்கு திருப்தியாக வரும். ப்ளஸ்ஸு நைட்டு வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. சொல்லி அதையும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுக்குவோம். மொத்தம் ரெடி ஆகிது. அடுத்து முந்திரியை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். முந்திரியை பொரிச்சு எடுத்து நல்லா சூடாக இருக்கும், நல்லா முறுமுறுப்பு தன்மைக்கு வந்து எடுத்துக்க வேண்டியதான். நம்ம அந்த எண்ணெயை பொரிச்ச எண்ணெயை அதில் ஊற்றிக்க வேண்டியதான். சட்டியை வச்சுட்டு அந்த எண்ணெயை ஊற்றிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும், இன்னும் இது பத்தாது. இஞ்சி பூண்டை போட வேண்டியது. இஞ்சி பூண்டை வச்சு சாத்திக்கிட்டு கலக்கி விட வேண்டியதான். இஞ்சி பூண்டு போட்ட கையோடு நம்ம தயிரையும் போட்ட வேண்டியதான். நல்லா இந்த பொண்ணு அறுத்துக்கு வந்துடணும். இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் கொஞ்சம் தயிரை போட்டு ஆட் பண்ண வேண்டியதான். அதோட மேகி ஸ்டிக்கு போட வேண்டியதான். அது ஒரு 4-5 பீஸை போட வேண்டியதான் மேகி ஸ்டிக்கு. நம்ம அடுத்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம மந்தி மசாலா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மந்தி மசாலா ஊர்லேருந்து வந்தது, நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து அரைச்சி வந்துச்சு. நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்ட கையோட நம்ம கோழியை போட வேண்டியதான். மந்தி மசாலா உப்புலாம் போட்டு கோழி அரைக்கணும். நம்ம கோழிக்கு தண்ணி ஊற்றிடுவோம். மொத்தம் 15 கோழி ஊற்றணும். 10 கோழி இப்போ ஊற்றிட்டு கோழி வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம 5 கோழி பிறகு நம்ம ஊற்றிட வேண்டியது. மொத்தம் 10 கோழி ஊற்றிடுவோம் மொத்தம். இப்போ அடுத்த 5 கோழி கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிற வரையும் கடக்கணும். 10 கோழி ரெடி ஆக வெயிட் பண்ணுவோம். கோழி நம்ம ரெடி ஆகிடுச்சு. கோழி ரெடி ஆகணும், நம்ம எடுத்துட வேண்டியதான். எல்லா கோழியும் எடுத்துடுறாங்க தனியாக. கோழியெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்ச பிறகு அப்போ அரிசி அரைக்க வேண்டியதான். அரிசி உள்ள அரைக்கி விட்டு வேலை முடிஞ்சிச்சு. அரிசி கிண்டி விட்டு இந்த பக்குவத்துக்கு வந்துடணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம ஆயில் பேப்பர் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் மூடி வச்ச பிறகு இந்த மாதிரி ஆயில் பேப்பர் மூடி போட்டு கொஞ்சம் வெயிட்டு நல்லா நான் மூடி வெயிட்டை வச்சுட்டு அடுத்து நம்ம கோழிக்கு உள்ள வேலையை பார்க்க வேண்டியதான். கோழிக்கு அடுத்த கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கோழிக்கு உள்ள வேலையை பார்க்குறது. அடுத்து கோழிக்கு மசாலா ரெடி பண்ணி வேண்டியதான். சீரகத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தயிர் எல்லாத்தையும் போட்டு பரட்டி கடையிற வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு கடையை வச்சுக்க வேண்டியதான். நம்ம ரெடி ஆகிடுச்சு. தம்மில் போட்டு ரெடி ஆகிதான் பார்த்துட்டு அந்த அடுப்பு
அடுத்து நம்ம புகை போட போகிறோம். புகை சாக்குல நம்ம இடிச்சிக்கிட்டு ஒரு பாயில் பேப்பர்லேயே போட்டுற மாதிரி. சின்ன கிண்ணி நம்மகிட்ட இல்லாதனால பாயில் பேப்பர்லேயே போடுவோம். இப்போ இந்த பாயில் பேப்பர் உள்ளே வச்சு அதை சாக்குல எரிஞ்ச பிறகு தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதுதான். நம்ம சாப்பாடு ரெடி, மஞ்சள் ரெடி. அடுத்து நம்ம கோழி பொரிக்கிறது அடுத்த வேலை. நம்ம சாக்குல தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதான். போட்டோட மூடிட வேண்டியது. வந்துட்டு வயிற்றுக்கு ஏற்றினால வயிற்று ஏற்ற வேண்டியது. சாப்பாடு ரெடி. அது ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். அடுத்து நம்ம கோழியை பொரிக்கிறது தான் அதுக்கு வேலை, மெயின் வேலை. இப்போ நம்ம கோழியை பொரிக்க வேண்டியது தான். கோழியை லைட்டாக எண்ணெயில் போட்டு சோறு போட்டு உடனே எடுத்துடுறது தான். பொண்ணு வராங்க. அடுத்து நம்ம தக்கூஸ் அடிக்க போகிறோம். அதை ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மந்திக்கு. பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட வேண்டியதான். தண்ணியை ஊற்றி நல்லா. தக்காளி டின்னு தான் இது. சும்மா ஒரு சுற்று தான், லைட்டாக அடிச்சு விட்டு வெள்ளம் முடிஞ்சு. புதினா மல்லி இல்லாதனால அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாதனால இதை மட்டும் போட்டு நம்ம அடிக்கணும். மிக்ஸில் கிச்சன் அப்படி இப்படிமா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேலை பார்த்துக்கிட்டு சின்ன கிச்சனு அம்மா ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் சோறை உடைச்சி விட்டு அந்த கோழி உள்ளே அடுக்கிறது தான். நல்லா இருக்கா? சோறை உடைச்சி விட வேண்டியதான். அதுதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதுதான் மந்தி. உடைச்சி விட்டு கோழியை எடுக்க வேண்டியதான். மேலே கோழி எடுத்து அடிக்கிட்டு மந்தியை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம். கோழிலேருந்து எல்லாம் ரெடி தான். எடு ஆளுக்கு ஒரு பீஸுன்னு இங்கிட்டு கொண்டா தட்டே ஆஜா. எப்படி ஆஜா பார்க்குறது நல்லா இதா? அப்படியே மொத்தம் எங்க மைனஸ் அடிக்கிறேன். இருக்குவா கொண்டா தட்டே கொண்டா உனக்கு என்ன மக்கா சாப்பிடு சாப்பிடு சாப்பிட வேறண்ணா உனக்கு அதுமாரி உனக்கு வச்சுக்க. இதாக இருக்கு.
எனக்கும் தான் இருக்குது. இருக்குதா? ஜஸ்ட் தான். இந்தா அது நான் எடுத்துக்கிறேன். சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.